அவர் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டிருக்காரு அவர் சேனல்ல. அது அவரோட தொழில். மீண்டும் சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து வீடியோ போடுறாரு. மருத்துவமனைக்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆனால் யாருமே எதிர்பார்க்கல. நீதிபதி வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த கண்டிஷன்ஸில் சில மாற்றங்களை கொண்டு வராரு. என்னன்னா, நேரில் சந்தித்து பேசுகிறதுன்றாலோ இல்லை ஃபோனில் பேசுகிறதாலோ இல்லை வந்து எப்படியாவது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இடைக்கால ஜாமீன் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையான ஒரு கண்டிஷன்ஸாக அதை கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னா, சங்கர் A1, A2 மாலதி மற்றும் 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த மற்றும் 4 பேர்னா யார் வேணால் அவங்க சேர்த்துக்கலாம். ஆஃபீஸில் இருக்கணும். சவுக்கு மீடியா தொடர்ந்து நடக்குமா, நடந்தாலும் வந்து எப்படியான கண்டிஷன்ஸ் அதில் போடுவாங்க, இந்த வழக்கு தொடர்பாக அவருக்கு இடைக்கால ஜாமீன் வந்து ரத்து செய்யப்படுமா, இல்லை ஒரு உடல்நிலை வந்து சரியாக இருக்கிறது, இவர் வந்து இந்த இடைக்கால ஜாமீனை ரத்து பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு 3ஆம் தேதிக்கு மேலே தான் தெரியும். இப்போ நிதிஷ் அவருக்கு மேலே கூட வந்து பார்த்தீங்கன்னா வன்கொடுமை கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாரு. எனக்கு அது என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அவர் என்ன சார் ஆகத்து வாய்ப்பு? அந்த கேஸில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆனந்த் இருக்கார். அதில் வந்து நிதிஷ் மற்றும் மாலதி இவங்க 2 பேரோட பேரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அன்பு நேயர்களே வணக்கம். இன்று நம்முடன் பத்திரிகையாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறவை வாருங்கள் அவங்களிடமே கேட்போம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார், இப்போ சவுக்கு சங்கர் அவங்களோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மாலதி அவங்க, நிதிஷ் அவங்க, சவுக்கு சங்கர் சார் 3 பேர் மீட் பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்க்குறதும். நிதிஷ் அவங்க மேலே ஒரு கேஸ் இருக்கதா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன ஆகிட்டு இருக்கு சார் அங்கே ஆஃபீஸ்க்குள்ள? ஆக்சுவலாக முதல்ல ஒரு சின்ன ரீகப் மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம என்னென்னா, ஒரு தயாரிப்பாளர், பட தயாரிப்பாளரை வந்து மிரட்டியதாக ஒரு வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கு போடப்பட்டு விடுமுறை கால பெஞ்சு வந்து அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, அதை எதிர்த்து வந்து ஒரு காவல் ஆய்வாளர், விசாரணை அதிகாரி வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு போகிறார். என்னென்னா, அவருக்கு இன்டர்ம் பெயில் ஏன் கொடுத்தாங்கன்னா, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இப்போது அவர் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டிருக்காரு அவர் சேனலில். அது அவரோட தொழில். ஓகேங்களா? இன்டர்ம் பெயில் வந்து கொடுத்துருந்தாலும் அவர் தொடர்ந்து வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். போய் பார்ப்பார், செக் பண்ணுவார். அது வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க தரப்பில் வந்து இப்படி கூட நீதிமன்றத்துக்கு வந்து அந்த வழக்கு போகுது. போன உடனே வந்து இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டாக செக்கப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு சவுக்கு சங்கரோட அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து இந்த பெஞ்சுக்கு போனால் இந்த வழக்கு வந்து கொஞ்சம் பாகுபாடு நீங்கள் காட்டுவீங்க அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே அது வந்து நீதிபதி வந்து கொஞ்சம் கோபமாட்டுறான்னு வச்சுக்கிங்களேன். ஏன்னா லைக் எந்த ஒரு நீதிபதிட்டும் போயிட்டு நீங்கள் நல்லா தீர்ப்பு கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் யாருக்கு இருந்தாலும் கோவம் வரும். ஸோ அது இப்போ வந்து என்னையே வந்து நல்ல ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னு சொன்னால் எனக்கு கோவம் வரும். என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து தலைமை நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு, கரெக்டாக சொல்லிருக்காரு. அவர் என்னென்னா, ஒருவேளை உங்கள் பாகுபாடு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்ன அணுகலாம், மேல்முறையீடு செய்யலாம், அதுக்கான வாய்ப்பு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை ஓய்ந்து விட்டது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, மீண்டும் சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா தொடர்ந்து வீடியோ போடுறாரு, மருத்துவமனைக்கே போகிறலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கடந்த 23ஆம் தேதி வந்து தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பில் வந்து அவருக்கு எதிராக வந்து தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதே போல் இந்த இடைக்கால ஜாமீனை வந்து ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டும் பேசினாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்கல. நீதிபதி வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. இன்னொரு நீதியரசரோட பேர் எனக்கு தெரியல. அவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வந்து நாங்கள் ரத்து பண்ணலை, ஏன்னா இந்த கிரவுண்டே வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வாங்கினீங்க, அதனால் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, என்னென்ன எவ்வளோ நாள் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டாக எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள். எங்களுக்குன்னா ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்குல்ல, அதோட டீனு, அந்த டீனுக்கு வந்து சப்மிட் பண்ணுங்கள். அவர் வந்து 2ஆம் தேதி அவர்கிட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா 3ஆம் தேதி எங்களுக்கு சப்மிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து SM சுப்பிரமணியம் மற்றும் தனபால் பெஞ்ச் வந்து இடைக்கால ஜாமீன் கொடுத்துட்டு சில கண்டிஷன் கொடுத்தாங்க. என்ன கண்டிஷன்னா, இங்கே ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள வந்து பாண்டை வந்து சப்மிட் பண்ணணும். இப்போது அதில் வந்து 2வது கண்டிஷன் என்ன சொன்னாங்கன்னா, சாட்சிகளை மிரட்டவோ அல்லது வந்து அதை வந்து அழிக்கவோ முயற்சிக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே போல் இன்னொன்று சொன்னாங்க, என்னென்னா வெளிநாட்டுக்கு வந்து தப்பி போகக்கூடாது, உங்கள் பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொன்னாங்க. அதே போல் இன்னும் 2-3 கண்டிஷன் சொன்னாங்க. சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் தரப்பில் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, இவரை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள் வழக்கு தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, அதுக்கு வந்து நீதிபதி நான் அப்படிலாம் சொல்ல முடியாது, அதுவும் அவரோட வந்து
அடிப்படை சுதந்திரம் அது. ஒருத்தவங்கள பேசக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு வந்து நீதிபதி உத்தரவு இல்ல. ஆனா வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த கண்டிஷன்ஸ்ல சில மாற்றங்கள கொண்டு வராரு. என்னன்னா, இந்த வழக்கு வந்து ஒரு கிரிமினல் கேஸ். அப்படி கிரிமினல் கேஸா இருக்கும்பொழுது, நீங்க சிவில் கேஸ்னா வந்து நீங்க சொல்லலாம். ஒரு வீடு சம்மந்தமாகவோ, இல்ல ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாவோ வருதுன்னா, நீங்க சொல்லலாம். அந்த சொத்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கிரிமினல் கேஸ். வழக்கு வந்து பொய் வழக்கு. ஓகேங்களா? பொய் வழக்கா இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போம்போது, நீதிமன்றம் என்ன என்ன எப்படி அத பார்க்கும்னா, நம்மகிட்ட ஒரு வழக்கு வந்தது. நீதிமன்றமே வந்து அது பொய் வழக்குன்னு சொல்லாது. விசாரிச்ச பிறகு தீர்ப்பில் தான் இது பொய் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு குவாஷ் பண்ணுவாங்க. நடந்ததாக ஆதாரமே இல்ல. அந்த மாரி விஷயமே நடக்குதுன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணுவாங்க. ஆனா அப்படி ஒரு வழக்கும்போது நீதிமன்றம் ஈஸியா வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்னு போ முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கிரிமினல் கேஸ். அது கிரிமினல் கேஸா இருக்கும்போது, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த வழக்கு தொடர்பாக எங்கேயுமே பேசக்கூடாது. உங்க மேல வந்து 17 கேஸ் இருக்கு. அதேபோல எத்தனை கேஸ் இருக்கோ அத பத்தி நீங்க வந்து சமூக வலைதளங்கள்லயோ, அதேபோல சோசியல் மீடியாவிலயோ, எலக்ட்ரானிக் மீடியாவிலயோ வந்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான உத்தரவு போட்டிருக்காரு. அது ஒன்று. 2வது என்னன்னா, இந்த வழக்குல யாரெல்லாம் வந்து A2, A3யா இருக்காங்களோ, அவங்க கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு தீர்ப்பு போட்டிருக்காங்க. ஒரு 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 கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்னன்னா, கோ அக்யூஸ்ட். இப்ப நம்ம 2 பேரும் ஒரு சேனல்ல உட்காந்து பேசுறோம்னா, ஒரு வழக்குல நம்ம 2 பேரும் வந்து நீங்க A1ஆ இருக்கீங்க. இல்ல நான் A2வா இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். நம்ம 2 பேரும் வந்து இன் பெர்சன் நேர்ல வந்து மீட் பண்ணி பேசக்கூடாது. டெலிஃபோனிக்கலி அப்புறம் லைக் சோசியல் மீடியால தேர்ட் பெர்சன் மூலமாவா, இல்லன்னா எப்படியாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி கூட நீங்க பண்ணக்கூடாது. யாரு? அது வந்து கோ அக்யூஸ்ட் கூட, விட்னஸ் கூட, கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்களா, அவங்க கூட பண்ணக்கூடாது. ஸோ நீ வந்து லைக் இப்ப இயல்பாகவே அந்த இது வரும். இப்ப என் மேல வந்து நியாயம் இருக்கு. இப்ப அந்த ப்ரொடியூசர் வந்து சொல்றாரு. வந்து சங்கர் வந்து மிரட்டுனாரு. பணம் வாங்குனாரு என்கிட்ட மிரட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரு பேசும்போது, அப்ப இவருக்கும் அந்த உரிமை இருக்குல்ல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது, இல்ல, இல்ல இது கிரிமினல் கேஸு. நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு வந்து இன்னொரு முக்கியமான கண்டிஷன் சொல்றாங்க. அது என்னன்னா, நீங்க வந்து மேல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துல நேர்ல சந்திச்சு பேசுறதுன்றாலோ, இல்ல ஃபோன்ல பேசுறதாலோ, இல்ல வந்து எப்படியாவது நீங்க பண்றதா இருந்தாலும், இந்த இடைக்கால ஜாமீன் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கடுமையான ஒரு கண்டிஷன்ஸ் தான் அது. அத குடுத்துருக்காங்க. நீங்க கூட சவுக்கு மீடியால பார்த்துருக்கலாம். எப்பொழுதுமே வந்து மாலதி மற்றும் நிதிஷ் வந்து பேசுவாங்க. ஆனா, இந்த கடந்த கடைசி போட்ட 2, 3 வீடியோக்குள்ள 2 பேரும் வரதே இல்ல. வராததுக்கான காரணம் என்னன்னா, லைக் அவங்க கோ அக்யூஸ்ட் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத தாண்டி அவங்க வராங்கன்னா, அது வந்து கண்டிஷன் அந்த இடைக்கால ஜாமீன வந்து ரத்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த மாதிரியான விஷயம் வந்து வருதுன்னா, இப்ப நீதிமன்றம் வந்து அப்படி சொல்லுதுன்னா, சரி அப்போ வந்து அங்க எந்த சட்டத்துல வந்து என்ன ஓட்டை இருக்கு? இப்போ கோ அக்யூஸ்ட் கூட பேசக்கூடாது. ஓகே. அப்ப அந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாம ஒருத்தவங்கள்ட்ட பேசினான்ல. அந்த வழக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னா, சங்கர் A1, A2 மாலதி மற்றும் 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த மற்றும் 4 பேர்னா யார வேணா அவங்க சேர்த்துக்கலாம். ஆஃபீஸ்ல இருக்கவங்க. ஸோ, அப்போ வந்து பைக் பிரசாத், அப்புறம் ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே உட்கார்றாங்க. அதில வந்து ஹரிஷ் வந்து கைது செய்யப்படுறார். சம்மன் குடுக்குறாங்க. அவர் கைது செய்யப்படுறார். அதன் பிறகு வந்து சிவபிரசாத் அவர்களுக்கும் வந்து சம்மன் அனுப்பப்படுது. அவரும் வந்து ஆலந்தூர் இந்த காவல் நிலையத்தில போய் வந்து இத பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ, இப்படி வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து அந்த சவுக்கு மீடியால உட்கார்றாங்களோ, அமர்ந்து பேசுறாங்களோ, அவங்க மேல எல்லா மேலயும் வந்து அந்த 4 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 4 பேர வந்து யார் யாரெல்லாம் உட்காராங்களோ 4 பேரு போறதுக்கு வந்து காவல்துறை தயாரா இருக்கு. அதன் பிறகு வந்து வெளியில இருந்து ஆட்கள கொஞ்சம் தைரியமா இருப்பாங்கல்ல, அந்த ஆஃபீஸுக்கு சம்மந்தமே இல்லாம. இப்ப அந்த சம்பவம் நடந்தபோது, சில பேர் வந்து அந்த ஆஃபீஸ்ல இருந்தாங்க. அவங்க மேல நீங்க போட்டுட்டீங்க. இப்ப வெளியிலேருந்து வந்த ஆட்கள் வந்து அவங்களால போட முடியாது. ஸோ வெளியிலேருந்து வந்து வர வைத்தார்கள். அதன் பிறகு வந்து காவல்துறை வந்து இன்னும் விஷயம் நம்ம என்ன பண்றாங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஆஃபீஸ்ல இருக்காங்களோ எல்லாருக்கும் வந்து சம்மனு, எல்லாருக்கும் வந்து அரெஸ்ட் அந்த மாரியான ஒரு கடுமையான ஒரு விஷயத்த கையில எடுக்குறாங்க. அதன் பிறகு தான் வந்து அந்த மாரியான ஒரு முடிவ எடுக்குறாரு. ஏன்னா, அது வந்து என்ன நம்பி வந்து எம்ப்ளாயீஸ் வந்திருக்காங்க. எம்ப்ளாயீஸ் என்ன நம்பி வரும்பொழுது, நான் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? உண்மையா இருக்கணும். அவங்கள வந்து நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, மீடியா நடந்தா தானே இவங்க மேல சம்மன் அரெஸ்ட்லாம் பண்றீங்க. சார் நான் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாரு. அ திரும்ப வந்து அ 2ஆம் தேதி வந்து அவர் உடல்நிலை குறித்து என்ன மாரி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணணும். அத சப்மிட் பண்ண பிறகு, அதையே எடுத்துட்டு போயிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில அந்த அமர்வுல சப்மிட் பண்ணுவாங்க. அத சப்மிட் பண்ண பிறகு நீதிமன்றம் வந்து அத அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி, அதன் பிறகு தான் இந்த வழக்கு தொடர்பாக நம்மளுக்கு வந்து சவுக்கு மீடியா தொடர்ந்து நடக்குமா? நடந்தாலும் வந்து எப்படியான கண்டிஷன்ஸ் அதில போடுவாங்க? இந்த வழக்கு தொடர்பாக அவருக்கு இடைக்கால ஜாமீன் வந்து ரத்து செய்யப்படுமா? இல்ல ஒரு உடல்நிலை வந்து சரியாக இருக்கிறது.
இவர் வந்து இந்த இடைக்கால ஜாமீனை ரத்து பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3ஆம் தேதிக்கு மேலே தான் தெரியும். இப்போ நிதிஷ் அவர்கள் மேலே கூட வந்து பார்த்தீங்கன்னா வன்கொடுமை கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாரு. எனக்கு அது என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அவர் என்ன சார் ஆகிறது வாய்ப்பு இருக்கு? ஏன்னா அந்த மாதிரி கேஸ் போடுறாங்கன்னா, யூடியூப்பில் பேசினா வந்து கேஸ் போட்டாலும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது. ஏன்னா ஜிஆர்எஸ் சாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பில் இதே சவுக்கு சங்கரோட தீர்ப்பில் அரெஸ்ட் பண்ணும்பொழுது, ஒருத்தவங்களை யூடியூப்பில் பேசுகிறாங்க, பேசும்பொழுது அது தொடர்பாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் அது குறித்து தீர்ப்பே வரலையே. அவர் பேசுனது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போ தெரியும்னா, நீதிமன்றம் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்போம். ஆமாம் அவர் பேசுனது சரி தவறுன்னு. அதுக்கு முன்னாடியே அவரை போய் வந்து நீங்கள் சிறையில் வச்சிங்கன்னா, அப்போ இத்தனை நாள் அவர் சிறையில் இருக்கார். அது ஒரு விஷயம். ஒருவேளை அந்த வழக்கு பொய்ன்னு தெரிஞ்சா, அப்போ இத்தனை நாள் வந்து அவர் ஏன் சிறையில் இருந்தான்னு ஒரு கேள்வி வருது. ஓகேங்களா? அப்படி கேள்வி வரும்பொழுது அது வந்து ஒரு மனிதனோட அடிப்படை உரிமைக்கு வந்து எதிரானது. அப்படி பண்ணக்கூடாது. ஒருவேளை வந்து காவல்துறை அந்த மாதிரி வழக்கு போட்டாலும், கீழமை நீதிமன்றங்கள்ல மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும்னா, லைக் அவங்கள ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. யூடியூப்ல பேசுறதுக்காக, சமூக வலைதளங்கள்ல பேசுறதுக்காக வந்து வழக்கு போட முடியாது. அப்போ வந்து காவல்துறையினர் அப்பதான் என்ன பண்றாங்கன்னா, அந்த ப்ரொடியூசர் மூலமா வந்து பொய் வழக்கு ஒன்று கொடுக்க சொல்றாங்க. அவங்க கொடுக்குறாரு. அப்போ அரெஸ்ட் பண்ணலாம்ல. யூடியூப்ல பேசுறதுக்காக வழக்கு போட முடியாது. பட் நீங்க வந்து தயாரிப்பாளர் மிரட்டினீங்கன்னு சொல்லிட்டு பண்ண முடியல. அந்த மாதிரி தான் பிசிஆர் கேஸும். பிசிஆர் கேஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிசிஆர் கேஸில் ஜாமீன் கொடுத்தாலும் வந்து குறைந்தபட்சம் வந்து 6 மாதம் நீங்கள் சிறையில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது பிசிஆரில். அப்படி இருக்கும்பொழுது அந்த கேஸில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆனந்தன் ஆம்ஸ்டாங் அவர் இணைந்த பிறகு வந்து தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. அதில் வந்து நிதிஷ் மற்றும் மாலதி இவங்க 2 பேரோட பேரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி சேர்க்கப்படும்பொழுது ஒருவேளை அரெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை தொடர்ந்து பேசுகிறாங்கன்னா கைது செய்யப்படுவார்கள். அது பொய் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இதனால தான் வந்து நிறைய பேர் வந்து பிசிஆர் வழக்குகள் வந்து தலித்துகளுக்கு ஒரு பாதுகாப்பு, தலித்துகள் மேல் நடக்கும் வன்கொடுமைகள்லாம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிசிஆர் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி இப்போ 100 வழக்கு போடுறாங்களோ அது 1 அல்லது 2 வழக்குகள் இந்த மாதிரியான பொய் வழக்குகள் இருக்கும். சில பேர் வந்து மிரட்டுவாங்க. இந்த வழக்கு பிசிஆர் வழக்கு நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ உண்மையாகவே வந்து அவன் சின்ன பையன். ஸோ லைக் கொஞ்சம் மெச்சூர் இல்லாமல் பேசலாம், இல்லை வீடியோலையும் சரி, இல்லை எக்ஸ்ட்ராத்துலேயும் சரி. பட் அவன் தவறாக பேசலை. ஒரு விஷயத்த வந்து ஹார்ஷாக சொல்கிறான். மற்றபடி வந்து அவன் தவறாக பேசியோ அப்படி இல்லைனா வந்து தவறாக வந்து வீடியோவில் பேசியுமே வந்து பார்க்கல. ஸோ இந்த ஃபீல்டு வரும்போது வந்து தொடக்கத்தில் வந்து லைக் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். போக போக தான் எனக்கு தெரிஞ்சு அவன் ஓரளவு மெச்சூராகி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த பிசிஆர் ஆக்டில் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஒன்ஸ் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த 3ஆம் தேதி வரப்போகிற தீர்ப்பில் இல்லை சவுக்கு சங்கர் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த மீடியா மூடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, மீடியா வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பே சொல்லலை. ஓகேங்களா? அப்புறம் ஆஃபீஸில் இருக்கீங்க, நீங்கள் யாருமே உள்ளே இருக்கவங்க யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? ஐயோ யாருமே பேசக்கூடாதுன்னா ஆஃபீஸ் வந்தால் கண்டிப்பாக பேசுவீங்க. ஏதாவது ஒரு விஷயம் என்ன கால் பண்ணுவீங்க. நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ மற்றவர்களுக்கும் வந்து கைது செய்யப்படுறாங்க. அப்போ பயப்படுவாங்கல்ல. இன்னொருத்தவங்க புதிதாக வேலைக்கு வரவங்களும் வந்து கொஞ்சம் அச்சம் வரும். ஸோ அதனால் நீதிமன்றம் வந்து மீடியா நடக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? கேஸ் கூட பேசக்கூடாதுன்னா லைக் நீங்கள் இது கிரிமினல் கேஸ், நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி வந்து மீடியா இருக்கக்கூடாது என்பதில் வழக்கு. இந்த இன்ட்ரிம் பெயிலை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு உடம்பு வந்து நல்லா தான் இருக்குது, நீங்கள் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. நீதிமன்றமும் அதான் சொல்லுது. என்னென்னா நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறோம், அது வந்து ஒரு சீலிடப்பட்ட கவரில் வந்து எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. 3ஆம் தேதி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து சிகிச்சையை மேற்கொள்ளணுமா, அப்படி இல்லைன்னா இல்லை உங்கள் உடல்நிலை சரியாக தான் இருக்குது, நீங்கள் சரிக்கு போகலாம். உங்களுக்கு அப்படி வேணும்னா ஏதாவது செக்கப் பண்ணணும்னா ஓமந்தூரார் மருத்துவமனையிலையோ அல்லது ஸ்டான்லி மருத்துவமனையிலோ போய் வந்து பண்ணிக்கிங்க. அதற்கு வந்து நீதிமன்றம் உத்தரவிடுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது தீர்ப்பை கொடுத்தாங்கன்னா அது மேலும் சிக்கல், மீண்டும் வந்து அவர் வந்து சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் நிறைய விஷயங்களை குறித்து எక్కడ பேசுனீங்க சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.